சூப்பரா இருக்குமா. அப்பா பாரதி, சும்மா சொல்லக்கூடாது. ஆக்சுவலி இந்த புடவை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஆதி. கருமம் இந்த கன்றாவியெல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணாலும் இந்த பாரதிய எதுவுமே பண்ண முடியல. மித்ரா, இந்த விஷயத்துல நீ பாரதி மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆதி தான். ஆதி கொடுக்குற இடத்துலதான் பாரதி இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. அம்மா, நீ அது புரியாம பாரதி மேல மட்டும் கோவப்பட்டு எந்த யூஸுமே இல்ல. ஷோ, அது புரியாம தானே நான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாரதி, புடவை எடுத்தாச்சு, எல்லாரும் கிளம்பலாமா? சார், நீங்க கிளம்புங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வரேன். கோயிலுக்கு தானே போறீங்க? சரி வாங்க, எல்லாரும் சேர்ந்தே போவோம். இல்ல சார், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? நானே போய்க்கிறேன். அட போங்க பாரதி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போறோம், அவ்வளோதான். ஓகேவா? வாங்க வாங்க போலாம். ஹை ஜாலி. அப்பாவும் நம்ம கூட கோயிலுக்கு வராரு. சரி போலாம், வாங்க வாங்க. போடா போடா. சரி வா, நாமளும் கோவிலுக்கு போலாம். போய் தான் ஆகணுமா? கண்டிப்பா போணும். வா வா. மனோரஞ்சிதா பலசித்திரஸ்து. வாங்கம்மா. அர்ச்சனா யார் பேருக்குமா? சாமி, இன்னைக்கு பாரதியோட கல்யாண நாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க பேரையும் உங்க ஆத்துக்கார் பேரையும் சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு சேர்த்து நான் அர்ச்சனை பண்ணிடுறேன். அண்ணே, என்னடா? அன்னைக்கு ஐயர் பெருசா செக் வச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். என் பேரை தான் சொல்லி ஆகணும். ஆனா பாரதி எப்படியோ வேற எதையோ சொல்லி சமாளிக்க தான் போறா. பாப்போம். பாரதி அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. உங்க ஆத்துக்கார் பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. சாமி, என் பேரோட சேர்த்து சாமி பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. என்னம்மா, புருஷன் பேரை கேட்டா சுவாமி பேருக்கு பண்ண சொல்றீங்க? சாமி, எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க புருஷன்தான் கடவுள் மாதிரி. அதனால சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணாலே அவங்களுக்கு அர்ச்சனை பண்ண மாதிரி தான். ஓ, நீங்க அப்படி வரையல. இந்த காலத்திலயும் பொண்ணுங்க புருஷன் பேரை சொல்லக்கூடாதுன்னு வித்தியாசமா இருக்கேள். சரி சரி, நீங்க சொன்ன மாதிரி அர்ச்சனை பண்ணிடுறேன். சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வரியானாம் அபிவிருத்தியர்த்தம். அண்ணே, அண்ணி எப்படி சமாளிச்சாங்க பாத்தீங்களா? அட போட, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் பாரதி என் பேரை சொல்லிடுவாங்களோன்னு ஒரு சின்ன ஆசை மனசுக்குள்ள இருந்துச்சு. பாட்டி 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 இருங்க. என்ன? பாட்டி, அம்மாக்கு ஆதி அப்பா கையால தாலிக்கு பொட்டு வச்சுக்கணும் ஆசை இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆமாண்டி, அத பத்தி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பாட்டி, என்கிட்ட அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. நான் சொல்ற மாதிரி பண்ண போதும், அம்மாவோட ஆசை அழகா நடந்துரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, உடனே பண்ணிடுறேன். தமிழ், இது தேவையில்லாத ரிஸ்க். வேண்டாம் தமிழ், நீ சொல்ற மாதிரி ஏதாவது பண்ண போய் அதுல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அப்படிலாம் எதுவும் வராதுமா. நீங்க ஓகே சொன்னா மட்டும் போதும். மத்ததுல நானும் பாட்டியும் பாத்துக்கிறோம். ப்ளீஸ்மா. என்ன பாரதி யோசிக்கிற? அதான் தமிழ் சொல்றால, சரின்னு சொல்லுமா, மத்ததெல்லாம் பாத்துக்கலாம்.
பாட்டி, அவ தான் சின்ன பொண்ணு. ஏதோ நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு அவ வயசுக்கு யோசிக்கிறா. நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு எதுக்கு பாட்டி இதெல்லாம்? பாரதி, பாரு, நீ சொன்னதை கேட்டதும் தமிழ் முகம் அப்படி வாடி போயிடுச்சு. இங்க பாரு பாரதி, எப்போ நீ சொல்ற விஷயத்த நாங்க கேட்கணும்னு எதிர்பார்க்காத. இந்த ஒரு தடவை நாங்க சொல்றத நீ கேளு. சில விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும்னா ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ம் 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 ஓகே. பாரு, அப்படிதான் பாட்டி. இன்னும் இங்கயா? கொஞ்சம் கீழே கீழே. கீழையா? இன்னும் கொஞ்சம் லைட்டா கீழே பாட்டி, கீழே பாட்டி. அண்ணே, அங்க பாத்தீங்களா? பாட்டி கண்ணை மூடிட்டு ஏதோ வித்த காட்டிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர் பாட்டி. சரி வாங்க, என்னன்னு போய் விசாரிப்போம். கரெக்டா வச்சல? ஆமா பாட்டி. நான் கூட நீங்க கண்ணை மூடிட்டு வேற எங்கேயா வச்சிருவீங்க சொல்லிட்டு பயந்துட்டேன். ஆனா வச்சிட்டீங்க. தமிழ், ஆ? பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாட்டி செங்கலுக்கு பொட்டு வச்சிட்டு இருக்காங்க. செங்கலுக்கு பொட்டா? இது என்ன புதுசா இருக்கே? புதுசுலாம் இல்ல மாமா. இந்த கோயில்ல இது ஒரு வழக்கம். நம்ம மனசுல இருக்கிற நியாயமான விஷயம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை கையில எடுத்து கண்ணை மூடிட்டு செங்கல்ல கரெக்டா பொட்டு வைக்கணும். அப்படி வச்சிட்டோம்னா நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அது நடக்குங்கிறது இந்த கோயிலுக்கு வரவங்களோட நம்பிக்கை. அடேங்க அப்பா, தமிழ், உனக்கு இந்த கோயிலை பத்தி நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கே. ஆமாப்பா, நானும் பாட்டியும் குங்குமத்தை கரெக்டா வச்சிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்காப்பா? நீங்க கூட இதே மாதிரி கரெக்டா குங்குமத்தை வச்சிட்டீங்கன்னா உங்க ஆசையும் நடக்கும்பா. எனக்கு நிறைய ஆசைங்க இருக்கே. ஐயோ மாமா, நீங்க அப்பா வச்சதுக்கு அப்புறம் வைக்கலாம். இப்ப முதல்ல அப்பா வைக்கட்டும். அப்பா, உங்களுக்கும் ஏதாச்சும் நடக்கணும்னு ஆசை இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கு. அப்போ நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு நீங்களும் கண்ணை மூடி குங்குமத்தை தொட்டு செங்கலுக்கு பொட்டு வச்சிருங்கப்பா. அதெல்லாம் வேணாம் தமிழ், நம்மளோட ஆசையை நாம தானே நிறைவேற்றிக்கணும்.